வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஃபயர் அலாரம் பேனலை பற்றி பார்க்க போகிறோம். பெரிய பெரிய பில்டிங், ஷாப்பிங் மாலு, அப்பார்ட்மெண்ட்டு இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் அலாரம் பேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபயர் அலாரம் பேனல் எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்க, இது உள்ளே என்ன இருக்குது, இதுக்கு எப்படி ஒயரிங் பண்ணுறது, டெஸ்டிங் எப்படி பார்க்குறது, அப்புறம் இதை பில்டிங்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றின டீட்டெயிலெலாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நான் இதை 3 பார்ட்டாக பிரித்து பண்ணியிருக்கேன். இது நான் 8 ஜோன் அலாரம் பேனல் வாங்கியிருக்கேன். இது உள்ளே நம்ம இப்போ பார்ப்போம். இதே மாதிரி இது 2 ஜோன் 4 ஜோன் இப்படி பல டைப்பில் கிடைக்குது. இது அதோட மேனுஃபேக்சரிங் மேனுவல் புக்கு. இது உள்ள அவங்க கம்பெனியோட டீட்டெயில் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே அந்த போர்டோட ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த போர்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, கண்ட்ரோல்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் என்னெல்லாம் வருது அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. சுவிட்சஸ் என்னென்ன சுவிட்சஸ் இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. அப்புறம் இதோட டெக்னிக்கல் டேட்டா, அதாவது எவ்வளோ டிகிரியில் இது ஒர்க் பண்ணோம், எவ்வளோ வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம், அந்த டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. இது ஒயரிங் பண்ணுற டயக்ராம். இது எப்படி ஒயரிங் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுவேன். ஸோ இப்போதைக்கு இது போட்டிருக்காங்க, மேனுவல் புக்கில் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது டோன்ட் டூ, என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த பேஜில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு, இது நம்ம கனெக்ஷன்லாம் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சோம்னா என்னெல்லாம் ஃபால்ட்டு காமிக்கும், என்னெல்லாம் எரர் வரும், அந்த எரர் எதனால் வருது, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாம் போட்டிருக்காங்க. இது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு. இவங்க அந்த பேனல் போர்டு ரெடி பண்ணி அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கான அந்த ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வாரண்டி சர்டிஃபிகேட்டு. அப்புறம் இந்த டிஸ்பிளேயோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க எப்படி இருக்கும். மேனுவல் புக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம உள்ளே எப்படி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். இது புது பேனல் போர்டு. இதில் 4 ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. மெயின் போர்டில் 3 ஃபியூஸும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஃபியூஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபியூஸ் உள்ளே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது 2 ஃபியூஸ் இருக்குது. இதில் இதுலேயும் ஒரு ஃபியூஸ் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஃபியூஸ். ஓகே, இப்போ ஃபியூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்தது கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க கவரில். அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது பேட்ரி 12 வோல்ட்டு 2 பேட்ரி நம்ம இதில் கொடுக்கணும். அப்போ 2 பேட்ரி கனெக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கேபிள் இது ரெசிஸ்டன்ஸு, அதாவது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் நம்ம கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் இஓஎல்னு சொல்லுவோம், எண்ட் ஆஃப் லீடு, அங்கே கொடுக்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அப்புறம் காட்டுறேன் எப்படி அப்படிங்கிறத. அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஃபியூஸ் போயிடுச்சு, தப்பாக ராங் ஒயரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா மாற்றுறதுக்காக 2 ஃபியூஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போர்டு எல்லாம் இன்ஸ்டால்லாம் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து ஃபியூஸ் போனால் கூட அதை மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த போர்டில் நமக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் இன்புட்டு. 230 வோல்ட்டு இங்கே தான் கொடுக்கணும். நம்ம மெயின் பவர் சப்ளைலேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம இங்கே இன்புட் கொடுப்போம். அந்த இன்புட் என்ன ஆகும்னா 20 வோல்ட்டாக மாறி நம்ம மெயின் போர்டுக்கு வரும். இந்த மெயின் போர்டு ஒர்க் பண்ணுறது எல்லாமே 20 வோல்ட்டில் தான், பேட்டரியோட பவரில் தான் இது ஒர்க் பண்ணும். இங்கே அடிஷ்னலாக ஒரு பேட்ரி கனெக்ஷனுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. 24 வோல்ட்டோட ஒயரிங் கொடுத்துருக்காங்க. அது கேபிள் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி கிளிப்போட கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா பவர் சப்ளை கட் ஆகிற டைமில் பேட்டரியில் ஒர்க் ஆகிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபயரிங் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அங்கே பவர் சப்ளை உடனே கட் ஆகிடும். நம்மளோட ஒர்க்கு பூரா பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் இருக்குது. நம்ம வேறு போர்டில் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட ஒர்க்கு பூரா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே இந்த ஏரியா தான். இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 8 ஜோனோட பவர் பேனலு. இங்கே பார்த்திங்கன்னா ஜோன் 1 அப்படின்னு எழுதியிருக்கு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஜோன் 2 ஃபஸ்ட் ஃப்ளோர், அந்த மாதிரி ஜோன் 8 வரைக்கும் இது கொடுத்துருக்கு. இதில் 8 ஃப்ளோருக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க முடியும். இது இப்போ டெஸ்டிங்காக இதில்
இது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது இது எல்லாமே வந்து கிரவுண்டு. இப்போ இதில் எப்படி அப்படின்னா நம்ம ஜோன் 1லேருந்து இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஜோன் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஜோன் 1லேருந்து சப்ளை எடுத்து அதை நேராக கொண்டு போய் ஸ்மோக் டிடெக்டரு, ஹீட் டிடெக்டரு இதிலெல்லாம் கொடுத்து அது லாஸ்ட்டில் எம்சிபி மேனுவல் காலிங் பாயிண்ட்டுக்கு போகும். அங்கேருந்து வர சப்ளை வந்து கிரவுண்டுக்கு வரும். இந்த ஒயரிங் வந்து கனெக்ஷன் கண்டினியூட்டாக இருக்கணும். இந்த கண்டினியூஷன் எங்கே கட் ஆகுதோ அங்கே தான் நமக்கு வந்து இந்த ஃபயர் அலாரம் டிடெக்ட் ஆகும். அதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். அது என்ன, எப்படி பண்ணுறது, ஒயரிங் எப்படி பண்ணுறதுங்கிற டீட்டெயிலாம் வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். இது வந்து ஒயரிங் கனெக்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அந்த கண்டினியூஷன் கட் ஆகிற டைமில் தான் இந்த பேனல் போர்டு ஒர்க் ஆகும். அது என்னங்கிறத நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.